அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஹைலி வேல்யூபிள். இதே நீங்கள் ப்ரைவேட்டுக்கு அந்தளவுக்கு வேல்யூ இருக்குமான்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பக்கா வேல்யூ இருக்குது. பிகாஸ் ஆனால் அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிட்டி இங்கே சேமாக இருக்காது. ஃப்யூச்சர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அட்டானமஸ் கல்லூரிகள் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பயங்கரமாக அந்த சிலபஸுக்கு தான் அதிகமாக படிக்க வச்சு டெஸ்ட் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை லிமிட்டடாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டி 4000 பேர்த்துக்கு பிஹெச்டி பட்டம் வழங்கினாங்க. எப்படி? பிஹெச்டி பண்ணாமையே போலி பட்டங்கள் வழங்கப்பட்டது. காசை கொடுத்தா டிகிரியை கொடுக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் வின். கட்டாயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், உங்கள் ஈவன் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். 12th படித்து முடித்து என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தம் 3 வகையான கல்லூரிகளுக்கு செல்லலாம். அதில் ஒன்று நான் அட்டானமஸ் கல்லூரிகள், இரண்டாவது அட்டானமஸ் கல்லூரிகள், மூன்றாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். இந்த நான் அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழே சுமார் 300 கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அட்டானமஸ் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே சென்ற வருடம் வரை 86 கல்லூரிகள் இருந்தது. அதற்கான வீடியோவை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ சம்மந்தமாக பார்க்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு 50 கல்லூரிகள் அட்டானமஸ் வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ஒரு 130 கல்லூரிகள் அட்டானமஸ் கேடருக்குள்ளே வரப்போகிறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க யூனிவர்சிட்டி என்று எடுத்துக்கொண்டால் 1116 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் கீழே இயங்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி, அதே போல் பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 22 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் லைக் அமிர்தா, விஐடி, சிவ்நாடார் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம், சாஸ்திரா, இது போன்ற டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இதில் வந்து பாருங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படின்னு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. அதுக்கு கீழே 440 பொறியியல் கல்லூரிகள் இயங்கும். ஆனால் பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி தான். ஆனால் பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிக்கு கீழே எந்த ஒரு அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கொடுக்கப்படாது. ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அவரவர்களுக்கு உண்டான அந்த யூனிவர்சிட்டியை மட்டும் டேக் கேர் பண்ணிக்கணும். அதற்கு கீழே எந்த ஒரு கல்லூரிகளும் கொடுக்கப்பட மாட்டாது. பிகாஸ் அது வந்து பிரைவேட் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் எஜுகேஷனை டேக் கேர் பண்ணுறாங்க. இதே வந்து ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு கீழே இதே போல் நான் அட்டானமஸ் கல்லூரிகள்னு இருக்கும். இதே தெலங்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒஸ்மானியா யூனிவர்சிட்டிக்கு கீழே நான் அட்டானமஸ் கல்லூரிகள்னு இருக்கும். அப்போது நம்முடைய மாணவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, சார் நான் நான் அட்டானமஸில் சேரலாமா, அட்டானமஸில் சேரலாமா, டீம்டு யூனிவர்சிட்டியில் சேரலாமா, எதில் சேர்ந்தால் நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மாணவர்கள் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? நான் அட்டானமஸ் இது ரெண்டுக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி தான் டிகிரியை கொடுப்பாங்க. பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இந்த கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே டீம்டு யூனிவர்சிட்டினா அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற இதுவும் ஒரு தனிப்பட்ட யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஓன் டிகிரியை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமிர்தா யூனிவர்சிட்டினா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டில் அமிர்தா யூனிவர்சிட்டின்னு போட்டு வரும். இதே வந்து நீங்கள் XNY எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே அண்ணா பல்கலை அஃபிலியேட்டட் கல்லூரிகளில் படித்தாலும் அது அட்டானமஸாக இருந்தாலும் சரி, நான் அட்டானமஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரும் பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஜென்ரலாகவே அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஹைலி வேல்யூபிள். இதே நீங்கள் ப்ரைவேட்டுக்கு அந்தளவுக்கு வேல்யூ இருக்குமான்னா அண்ணா யூனிவர்சிட்டியோடைய சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பக்கா வேல்யூ இருக்குது. பிகாஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிரெடென்ஷியல்ஸ். ரைட்? அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக வரக்கூடிய கல்லூரி நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி. ரைட்? அப்போது ஃபஸ்ட்டு யார் டிகிரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. சில இடத்துல சொல்லுவாங்க அட்டானமஸ் காலேஜஸ் வெர்சஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்டானமஸாக இருந்தாலும் சரி, நான் அட்டானமஸாக இருந்தாலும் சரி,
எல்லாமே அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி தான். அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கம்பேர் பண்ண வேண்டியது அஃபிலியேட்டட் விர்சஸ் அட்டானமஸ் கல்லூரிகள் கிடையாது. பிகாஸ் எல்லாருமே அஃபிலியேட்டடுங்கிறதுனால அட்டானமஸ் அண்ட் நான் அட்டானமஸ் கல்லூரிகள் தான். ரைட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட், எஜுகேஷன் குவாலிட்டி இஸ் சேம் அப்படின்னு என்னென்னா சிலபஸ் ஃப்ரேமிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் அட்டானமஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ், எஜுகேஷனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து, ஈவன் இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து சிலபஸை வந்து வடிவமைச்சு 300 காலேஜும் ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும். நான் அட்டானமஸ் கல்லூரிகள் இருக்கு இல்லையா, அந்த 300 கல்லூரிகளுமே ஒரே சிலபஸ் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து கொடுக்கக்கூடிய சிலபஸை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போது என்ன ஆகும், அவர்கள் தான் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை வந்து நான் அட்டானமஸ் கல்லூரியில் எந்த மாணவர்கள் படித்தாலும் சரி, கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு எல்லாத்துக்குமே அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வரும் செமஸ்டர் எக்ஸாமுக்கு. ஆனால் இதே நான் அட்டானமஸ் என்று வரும் பொழுது சிலபஸ் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களே அட்டானமஸ் கல்லூரிகளே கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்குவாங்க, அவங்களே பேப்பரும் திருத்திக்குவாங்க. ஆனால் நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் எப்படி கொஸ்டின் பேப்பர் யாரோ எடுத்து 300 கல்லூரிகளுக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் வருதோ, அதே போல் பரீட்சை எழுதி முடித்ததற்கு பிறகும் யார் வேணாலும் பேப்பர் திருத்துவாங்க. இந்த ஜோன் பேப்பர் அடுத்த ஜோனுக்கு போகும், அந்த ஜோன் பேப்பர் இங்கே வரும். அப்போது அந்தந்த கல்லூரிகளுக்குள்ளே பேப்பர் திருத்த மாட்டாங்க. ஆனால் அட்டானமஸ் என்று வரும் பொழுது அவர்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அவர்களே பேப்பரை திருத்தி மார்க் கொடுப்பாங்க. சிலபஸ் ஃப்ரேமிங் வந்து பார்த்திங்கன்னா இது 300 காலேஜுக்கு ஒரே சிலபஸ் அப்படின்னு இருக்கிறதுனால எஜுகேஷன் குவாலிட்டி வந்து சேமாக இருக்கும். ஆனால் அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிட்டி இங்கே சேமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு அட்டானமஸ் கல்லூரிகளும் ஒவ்வொரு மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் செமஸ்டரில் ஒருத்தர் வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சுருந்தா, இன்னொரு அட்டானமஸ் கல்லூரி தேர்ட் செமஸ்டரில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் அட்டானமஸை பொறுத்த வரைக்கும் 300 கல்லூரியும் செகண்ட் செமஸ்டரில் நான் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னா செகண்ட் செமஸ்டர் தான் எழுதுவாங்க. அப்போது அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியோட இன்புட் எடுத்து என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கரிக்குலமில் வந்து அந்த சிலபஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டுட்டு வருவாங்க அட்டானமஸ் கல்லூரிகள். ஆனால் மாணவர்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, அவங்களே தான் சார் பேப்பர் எடுத்துக்கிறாங்க, அவங்களே தானே பேப்பர் திருத்துறாங்க, என்ன எழுதி வச்சாலும் மார்க் போடுவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்ன எழுதியிருக்கிறியோ அதுக்கு தான் மார்க்கு. அப்போது வெளியிலிருந்தும் பேப்பர் திருத்துறதுக்கு ஆட்களை கூப்பிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்கும் வெளியிலிருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து கொஸ்டின் பேப்பரும் எடுக்க வைப்பாங்க. ஸோ இட் இஸ் காமன். அதனால் ஏதோ அட்டானமஸ் காலேஜுக்கு போனால் ஜாலியாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்களான்னா, அப்படி பாஸ்போர்ட் விடக்கூடிய கல்லூரிகள் தரமற்ற கல்லூரிகளாக பார்க்கப்படுகிறது. அப்போது நல்ல கல்லூரிகள் நன்றாக படித்து எழுதும் பொழுது தான் நன்றாக நீங்கள் நாலேஜபிளாக இருக்கிறீங்கன்னு தெரிகிறப்ப தான் உங்களுக்கு மார்க் வரும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. நிறைய பேர் அட்டானமஸ் காலேஜை சூஸ் பண்ணால் ஈஸியாக பாஸ் போட்டுருவாங்கன்னா, அது மேபி சில லோ ப்ரொஃபைல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்கள் ஒன்றுமே எழுதலைனாலும் மார்க் போடுற கல்லூரிகள் இருக்குது. ஆனால் உங்கள் லைஃபு, உங்களுக்கு நாலேஜு, பிளேஸ்மெண்ட்டு, கம்பெனியோடைய அந்த பெர்செப்ஷன் என்ன ஆகும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. படிக்கிறதுன்னு உள்ளே போனால் அது அட்டானமஸாக இருந்தாலும் சரி, நான் அட்டானமஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் விகரஸாக படிக்கணும் அப்படிங்கிறது வெரி வெரி மச் இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எப்படி அட்டானமஸ் வந்து அவங்களோட சிலபஸ் அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கலாமோ, அதுபோல் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் அவரவர்கள் சப்ஜெக்டை அவங்களே ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. என்ன, அட்டானமஸ் கல்லூரிகள் அவர்களுடைய சிலபஸை ஃப்ரேம் பண்ணாலும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு வச்சு அதை வந்து ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் த கன்சென்ட் டு தெம். ஸோ அதனால இந்த இடத்துல சிலபஸ் ஃப்ரேமிங்கை பொறுத்த வரைக்கும் அட்டானமஸாக இருந்தாலும் சரி, டீம்டு இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், அப்டேட்டிங் சிலபஸ் இஸ் நாட் இம்மீடியட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வருதுன்னு வைங்க, அந்த டெக்னாலஜியை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் அந்த சிலபஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரு சப்ஜெக்டுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு விஷயத்தை படிக்கிறாங்கன்னா, இன்றைக்கி அதே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஏதாச்சும் இண்டஸ்ட்ரியில் நம்ம புதுசாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா, வருடா வருடம் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை சேஞ்ச் பண்ண முடியுமான்னா அது இம்மீடியட்டாக அவங்க பண்ணுறது இல்லை, அதற்கான வாய்ப்பு வராது. பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து அதை செனேட்டில் பாஸ் பண்ணின்னு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது. அப்போது அப்டேட்டிங் த சிலபஸ் இஸ் நாட் இம்மீடியட். அப்போது ரொம்ப நாளைக்கு ஒரே சிலபஸை படித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால்
கொஞ்சம் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கும் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஆடர் அட்வான்டேஜ். ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த கல்லூரி அதை புரிந்து கொண்டால், பிகாஸ் எல்லா கல்லூரியும் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்களா சார் அட்டானமஸ் கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டி? அப்படி கிடையாது. ஃப்யூச்சர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அட்டானமஸ் கல்லூரிகள் இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சிலபஸை வந்து ஆஸ் பர் த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸுக்கு தகுந்தாற் போல் சேஞ்ச் பண்ணிக்க முடிகிறதுக்கான வாய்ப்பு இந்த அட்டானமஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல சரி சார் என்னத்தை படித்தாலும் கடைசியில் ஆப்டிடியூடு, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸும் கோடிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னு தானே சார் கடைசியில் ஐடி கம்பெனிக்காரன் கேட்குறான். நாங்கள் எந்த சப்ஜெக்டை படித்தாலும் எங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டிக்கு என்ன சப்ஜெக்ட் தேவை, என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும்ல சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்டு நினைக்கலாம். உண்மைதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் எங்கிருந்தோ சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி வருது. அதே போல் அந்த சிலபஸை வேகமாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்து டெஸ்ட் வச்சு, பிகாஸ் பேப்பர் இவங்க திருத்தலைங்கிறதுனால எங்கேயோ போகக்கூடிய பேப்பர் எப்படி வேணாலும் பேப்பர் திருத்துவாங்கிறதுனால பயங்கரமாக அந்த சிலபஸுக்கு தான் அதிகமாக படிக்க வச்சு டெஸ்ட் வச்சு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை லிமிட்டடாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி சில நான் அட்டானமஸ் கல்லூரிகள் அதிக நேரம் மாணவர்களை உள்ளே உட்கார வைத்து இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள் தான். அப்போது இந்த இடத்துல எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, அது சம்மந்தமாக சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனால் அட்டானமஸ் கல்லூரிகளாக இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், தே கேன் ஈஸிலி ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கல்லூரிகளில், பிகாஸ் நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் ஆப்டிடியூடு ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸுங்கிறது வெரி மச் இம்பார்ட்டண்ட். காலேஜுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே படிச்சுட்டு போயிருங்கன்னு. அது இல்லாமல் அட்லீஸ்ட் பேசிக் கோடிங்கை கற்றுக்கிட்டு போயிருங்கன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்கு நம்ம ஆப்டிவிங்ஸ்லையும் கோடு கலாட்டிலையும் நம்மளே ஆப்டிடியூடையும் கோடிங்கையும் சொல்லியும் கொடுத்துட்ருக்குறோம். பயங்கரமான கம்மியான ப்ரைஸில் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அந்த தான் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸுக்கான ஃபஸ்ட்டு விஷயங்கள். அதை சில கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி, அட்டானமஸ், நான் அட்டானமஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 500 கல்லூரிகள் இருக்குது அப்படின்னா 25 கல்லூரிகள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை மாணவர்களுக்குள்ளே செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் சில டாப் மோஸ்ட் கல்லூரிகள் செலுத்தாமே இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை கட்டாயமாக இப்போ இருந்தே கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதில் மெயினாக ஆப்டிடியூடும் கோடிங்கும் மஸ்ட்டு. அப்போது ஃபஸ்ட் இயர்லேருந்தே அட்டானமஸ் கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டியும் எம்ப்ளாயபிலிட்டிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்தே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் அட்டானமஸ் கல்லூரிகள், டீம்டு யூனிவர்சிட்டி இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆப்டிடியூடையும் கோடிங்க்கும் ஒரு கிரெடிட் 2 கிரெடிட்னு சப்ஜெக்டுக்குள்ளேயே சேர்த்திடுறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் கன்சென்ட் இல்லாமல் நான் அட்டானமஸ் கல்லூரிகள் வந்து அவங்க சிலபஸ் கொடுக்காம அதை வைக்கவே முடியாது. அப்போது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் அட்டானமஸ் கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டிஸும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கல்லூரிகள் வந்து கட்டாயமாக நீங்கள் நேரில் போய் பார்த்து விசிட் பண்ணி முதல்ல டீச்சர்ஸுக்கு, அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த டீச்சர்ஸுக்கு, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்கு சம்பளம் சரியாக கொடுக்குறார்களா அப்படிங்கிறத வந்து கட்டாயம் பார்க்கணும். அது நாட் ஒன்லி ஃபார் நான் அட்டானமஸாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி. இந்த 5வது பாயிண்ட்டுங்கிறது எல்லாத்துக்குமே காமன். ஃபியூ காலேஜஸ் ஆர் லோ ப்ரொஃபைல். இன்னொரு மீனிங் என்ன? ஒன்லி ஃபியூ காலேஜஸ் ஆர் குட். இன்னொரு மீனிங் என்ன? வெரி ஃபியூ யூனிவர்சிட்டிஸ் ஆர் குட். அப்போது இந்த 5வது பாயிண்டில் எல்லாருமே ஒரே கேடரில் வந்து நிற்பாங்க. முதல் விஷயம், அட்டானமஸாக இருக்கிறனால சூப்பர் கல்லூரின்னு நினச்சிடாதீங்க. நான் அட்டானமஸுங்கிறதுனால கொஞ்சம் லோ ப்ரொஃபைலாக இருக்குமோன்னு நினச்சிடாதீங்க. டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்னு வேறு நினச்சிடாதீங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல் 1116 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நான் முன்னாடி சொன்னேன். அதில் மேகாலயா யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி 4000 பேர்த்துக்கு பிஹெச்டி பட்டம் வழங்கினாங்க. எப்படி? பிஹெச்டி பண்ணாமையே போலி பட்டங்கள் வழங்கப்பட்டது. காசை கொடுத்தா டிகிரியை கொடுக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 2010 டேண்டன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைச்சு எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் கரெக்டாக அந்த நல்ல விஷயங்களை கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் போய் வெரிஃபை எல்லாம் பண்ணினாங்க. ஸோ நிறைய யூனிவர்சிட்டி, நிறைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய திருநாட்டில் நீங்கள் தான் அலர்ட்டாக இருந்துக்கணும். பிகாஸ் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர்களாக முடிவு செய்து கொள்வது தான் எல்லாமே.
ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தலையீடுகள் எதுவும் இருக்காது. இன்டேக்கு, பிளேஸ்மெண்ட்ஸு இதெல்லாம் அவரவர்களாக பார்த்து முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற டேக் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேக் இல்லைனாலும் சில கல்லூரிகள் டீம் டு யூனிவர்சிட்டிஸில் நல்லா பண்ணுறாங்க. அதனால் நல்ல கல்லூரிகளாக இருக்கின்றன வாங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் முதல் விஷயமே ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கிற பசங்களை கேட்டாவே சொல்லிடுவாங்க. நல்ல சம்பளம் கொடுத்தா தான் நல்ல ஃபேக்கல்ட்டி ரீட்டைன் பண்ண முடியும். நல்ல ஃபேக்கல்ட்டி உள்ளே இருந்தால் தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நல்லா பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் பசங்க நாலேஜபிளாக இருப்பாங்க. பசங்க நாலேஜபிளாக இருந்தால் தான் ப்ளேஸ் ஆக முடியும். ப்ளேஸ் ஆனால் தான் அவங்க லைஃப் செட்டில் ஆகும். அப்போது எல்லாத்துக்கும் பேஸ் என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்களா, அதுதான் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கல்லூரிக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான்னு பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம், பில்டிங் பெருசு சார், வேண்டாம், அவசியம் இல்லை. அளவான பில்டிங் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கறதுக்கு நல்ல லேப்ஸ் இருக்கா, ஃபாரின் லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்குறாங்களா, ஃப்யூச்சருக்கு தேவை அதெல்லாம். அதே போல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் போய் ஃபாரினில் போய் எம்எஸ்ஓ எம்பிஏவோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான விஷயங்களை கல்லூரிக்குள்ளேயே சொல்லிக் கொடுக்கப்படுதா, நீங்கள் கல்லூரிக்குள்ளே போகிறப்போ நல்லா உங்களையே வச்சுக்கிறாங்களா, மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட்டாக, எல்லாத்தையும் செக் பண்ணி மாணவர்கள் சரியான கல்லூரியை சூஸ் பண்ணணும். இதில் மெயினாக என்னென்னா அட்டானமஸ் கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அட்டானமஸ் கல்லூரிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்க போகிறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியே கட்டாய டிகிரி கொடுக்க போகிறாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு பயங்கர வேல்யூ இருக்குது. அதனால மாணவர்கள் வந்து நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணி படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை படிக்கிறதுல, நல்ல கல்லூரியில் போய் படிக்கிறதுல கட்டாயம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்டானமஸ், நான் அட்டானமஸ், டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். ஸோ உங்கள் விருப்பம் அது. எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல கல்லூரியில் சென்று படித்தால் உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக பிரகாசமாக இருக்கும். ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் வின். கட்டாயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், உங்கள் ஈவன் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான வீடியோவை, ஒரு அவேர்னஸ் வீடியோவோட உங்களோட நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Ashwin.